ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி சயின்ஸ் ரிலேட்டாக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் ரிலேட்டாக நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது, ஹாஃப் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம். ஏன்னா டபுள் நீங்கள் மனப்படம் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில இடத்துல அங்கே ஹாஃபாக வரும். அது ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நான் கொண்டு வந்திருக்கேன், அதை பார்க்கலாம். இப்போ ஃபோர்ஸோட இது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ, அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷனு. இது வந்து நியூட்டன் செகண்ட்லாம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஃபோர்ஸ் வந்து டபுள் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன் என்ன ஆகுன்னு கேட்டாங்கன்னா, ஸோ இப்போ இதுக்கு நேராக உங்களுக்கு டேரெக்டாக இருந்தால் அது ஈக்குவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து 2 மடங்கு ஆகுது. அப்போ கண்டிப்பாக மாஸ் உங்களுக்கு நேராக பார்க்குறப்போ டபுள் மடங்கு தான் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது ஆக்சிலரேஷனும் டபுள் மடங்கு தான் ஆகும். அதே மாதிரி இப்போ மாஸ் வந்து ஆஃப் ஆகுது, ஆக்சிலரேஷன் என்ன ஆகும் கேட்குறாங்க அப்படின்னா, நான் இங்கே பாக்ஸ் போட்டுக்கலாம் ஆன்சரு. ஸோ அப்போ இதே ஃபார்முலாவை உங்களுக்கு மாற்றிக்கோங்க. ஆக்சிலரேஷன் வச்சுட்டு F/m இட்டு வந்துடும். ஸோ மாஸ் தான் ஆஃப் ஆகுதுங்கிறனால ஆஃப் போட்டுக்கோங்க. இதை அப்படியே பண்ணுறப்போ வந்து மேலே அந்த 2 போயிடும். அப்போ இதுக்கு நேராக டேரெக்டாக இருக்கிற 2 தான். அப்போ 2 தான் உங்களுக்கு ஆன்சர் டபுள் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். அது P = mன்னு சொல்லுவாங்க. அதாவது மொமெண்டம் = மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மொமெண்டம் எதோட ரிலேட்டடாக இருக்குன்னா மாஸ் வெலாசிட்டியோட கம்பேரிசன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மாஸ் வந்து டபுள் ஆகுது, மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்கன்னா மாஸ் வந்து டபுள் ஆகுது. அப்போ மொமெண்டம்க்கு நேராக இருக்குது டபுள் தான். ஸோ அதனால் ஆன்சர் டபுள் தான். எல்லாத்துக்கும் டபுள் வரும் கிடையாது. நீங்கள் ஃபார்முலாஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். அடுத்து கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு v² ஷார்ட்கட்டு. இதில் ஃபார்முலா வந்து ½ mv² தான் ஃபார்முலா. இப்போ வந்து கைனடிக் எனர்ஜி 4ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த 4ங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நேராக இருக்கிற இடத்துல v போட்டிங்க 4 அப்படின்னா 4 × 4 வந்து, அதாவது இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 16 டைம்ஸ் வந்து இருக்கும். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கரண்ட்டு உங்களுக்கு ஹீட்டுன்னு வந்துட்டாலே அதோட ஃபார்முலா வந்து H = I²RT. இது ஜூல்ஸ்லா. ஸோ இப்போ ஹீட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க, கரண்ட் வந்து பாதியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாதியாக மாறுது அப்படின்னா 1/4ன்னு வரும். அந்த ஐங்கிறது கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐன்னு மென்ஷன் பண்ணுவாங்க சயின்ஸில். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்தாலே ஓம்ஸ்லாம் தான். V = IR அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும். இதில் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது R. ஸோ R வந்து 2 டைம்ஸ் மாதிரி தான். கரண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இது 2 தான் தேவை, V தேவையில்லை. ஸோ அப்போ இங்கே வந்து இதை கொண்டு வந்துட்டு ஐயை வந்து வச்சுக்கலாம். அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 டைம்ஸ் அப்படிங்கிறப்போ அது வந்து உங்களுக்கு கீழே போயிடும். அதனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கனால 1/2 அப்படின்னு வச்சுக்கோங்க. டேரெக்டாக இருந்தால் அது டேரெக்டாக போடணும், கீழே இருந்தால் 1/2 அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ அடுத்து இந்த வேவ் லென்த் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சிலாம் வந்தால் V = f λ. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். V = f λ. அதாவது Vங்கிற வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி = ஃப்ரீக்வன்சி லாம்டா அப்படின்னு. லாம்டாங்கிறது வேவ் லென்த்து. ஸோ இப்போ எஃபோட அதாவது நம்மளுக்கு வேவ் லென்த் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து வேவ் லென்த் நம்ம கொஸ்டினில். ஸோ வேவ் லென்த் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து 1/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் அப்படிங்க. இந்த 2 மேலே போயிடும். இதுக்கு நேராக டேரெக்டாக பார்க்குறப்போ எனக்கு 2 டைம்ஸ் தான் இருக்கும். அதான் டபுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. V = f λ. அடுத்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோட ஃபார்முலா வந்து R = ρl/a. இதுதான் ஃபார்முலா. ஸோ R = ρl/a. இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. R = ρl/a. ரோ அப்படிங்கிறது வேறு, இங்கே ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் வந்து 4 டைம்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 4ங்கிறது கீழே இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா இதை நம்ம இப்படி பார்க்குறப்போ 1/4 தான் இருக்கும். அதான் இது. அடுத்து லென்த் ஆஃப் பெண்டுலம். இது ஃபார்முலா ரொம்ப முக்கியம். லென்த் ஆஃப் பெண்டுலம் T டேரக்ட்லி, அதாவது டைம் பீரியட் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √L. அது லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ லென்த் ஆஃப் பெண்டுலம் அப்படிங்கிறத 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 ரூட் பண்ணுறப்போ 2 வரும். அதே தான் இங்கே. அடுத்து மாஸ், அதாவது வந்து கைனடிக் எனர்ஜி நம்ம ஆல்ரெடி படித்தோம். K = ½ mv². மாஸ் வந்து ஆஃப்னு கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி வந்து எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவில் இந்த ஆஃப்லாம் பார்க்காதீங்க, மோஸ்ட்லி mv² மட்டும் பாருங்கள். ஸோ அப்போ எம்ங்கிறது ½. ஸோ வெலாசிட்டி வந்து இங்கே 2. ஸோ நம்ம அடிக்கிறப்போ 2ன்னு வரும். அதான் அந்த 2ஆக கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து ப்ரெஷர் வந்து 2 டைம்ஸ் வர்றப்போ வால்யூம் எவ்வளோ இருக்கும். ப்ரெஷரு வால்யூம் பார்த்தீங்கனாலே அது வந்து பாயில்ஸில் என்ன வச்சுக்கணும். P டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v. அதாவது இப்போ Pயோட வேல்யூ இருக்குன்னா அதோட எதிர்த்தகவில் தான் வந்து அந்த வால்யூம் இருக்கும். அதனால் ப்ரெஷருங்கிறது உங்களுக்கு பாதியாக தான் இருக்கும். ஆம்ப்ளிடியூட், அந்த ஆம்ப்ளிடியூட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஊர் ரேடியோ செட்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த சவுண்ட்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூடை கூட்டுறப்போ அதுக்கேற்ற மாதிரி லவுட்னஸ் வந்து டபுள் மடங்கு ஆகும் அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்போ லவுட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அந்த ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டபுள் மடங்கு ஆகும். ஸோ அப்போ இங்கே ஆன்சர் வந்து ஆம்ப்ளிடியூடு 4 கொடுத்தாங்கன்னா லவுட்னஸ் 16ன்னு வரும். ஏன்னா நம்ம எவ்வளோ ஆம்ப்ளிடியூட் கொடுக்குமோ அதை விட அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லவுட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா லவுட்னஸ் அதிகமாக இருக்கிறப்போ ஆம்ப்ளிடியூட் அதை விட டபுள் மடங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து ஃபோக்கல் லென்த். இந்த ஃபோக்கல் லென்த் வந்து பவர்னு வந்தாலே உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். 1/fங்கிறது P = 1/f. இதில் ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும்.
ஸோ அடுத்து வந்து நம்பர் ஆஃப் காயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 தடவை வந்து அந்த காயில்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இஎம்எஃப் எவ்வளோ தூரம் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அது 2 தடவை தான் இன்டியூஸ் ஆகும். அடுத்து வந்து கரண்ட் வந்து 8 தடவை இருக்குது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் கரண்ட் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அது மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வச்சுக்கோங்க. அப்போ கரண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அவ்வளோ தான். நம்மளுக்கு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டை பீங்கிற இதில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த 2 ஃபார்முலாவே ரொம்ப முக்கியம். பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இப்படி ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. இன்னொன்று வந்து P ஈக்குவல் டு V²/R அதாவது V²/R இந்த ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. இந்த 2 ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. பவர் வச்சு உங்களை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்போ P ஈக்குவல் டு V²/Rம் P ஈக்குவல் டு VIங்கிற ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடு இருக்குது. ஸோ பவர் இன்ட்டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. இப்போ இதில் வந்து பவர் வந்து 4 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ வோல்டேஜ் கண்டிப்பாக 4 டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் 1ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்து பவரும் கொடுக்குறாங்கன்னா PV²/R. சப்போஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக வோல்டேஜ்னு இருக்குன்னா P ஈக்குவல் டு VI. இந்த 2 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாதியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 அப்படின்னு சொல்லி வரும். திக்னஸ் ஆஃப் த கண்டக்டர் 4 கொடுக்காங்க. ஒரு கண்டக்டர் வந்து திக்காக இருக்குது அப்படின்னா அதாவது 4 மடங்கு திக்காக இருக்குது அப்படின்னா அந்த கரண்ட் வந்து எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா அங்கே வந்து ஹீட் வந்து அங்கே எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா 1/4. ஏன்னா கண்டக்டர் எவ்வளோ திக்காக இருக்கோ ஹீட் அதில் பாதி தான் வந்து அதாவது காவாசி தான் வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வச்சுக்கோங்க. 0 ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஒரு வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது ஆக்சலரேஷனால வெலாசிட்டி தான் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு படித்தோம். ஆக்சலரேஷனாலே அதாவது உங்களுக்கு வெலாசிட்டி தான் வரணும். நெகட்டிவ் ஆக்சலரேஷனை ரீடார்டேஷன் சொல்லுவாங்க. இது நெகட்டிவ்னாலே உங்களுக்கு மைனஸில் வரணும். அதாவது ஆக்சலரேஷனால் வெலாசிட்டி நான் இப்போ தான் சொன்னேன். பாசிட்டிவ் ஆக்சலரேஷனுங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ தான் வந்து அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத தான் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நான் சொன்னேன் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் சொல்லிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பிளேஸை மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா மொமெண்ட் மாறிடும் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து V ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அதாவது வந்து வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆல்ரெடி ஆக்சலரேஷனுக்கும் நம்ம வெலாசிட்டி தான் பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெலாசிட்டி வந்து வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இது வந்து நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம். வெலாசிட்டியோட இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் ms⁻⁻1 கொலிசன் அப்படின்னாலே அது மொமெண்டம் தான். ஸோ ஒரு இது கொலிசன் ஆகுது அப்படின்னா அங்கே மொமெண்டம் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ மொமெண்டமோட ஃபார்முலா மாஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இதை அப்போ தான் பார்த்தோம். P ஈக்குவல் டு m×v. கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடு வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே எந்த ஒரு இதுவுமே நடக்கலை அப்படின்னா அங்கே ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுது அப்படின்னா. ஸோ அடுத்து ஒரு சில ஃபார்முலாஸ் பார்க்கலாம். அதாவது ஒரு சில யூனிட்ஸ் வந்து பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸை ஓம்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை Vன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸை வந்து kg/ms⁻⁻2ன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் வந்து kg/ms⁻⁻2ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கிலோவாட் ஹவர்னு சொல்லுவாங்க. 3.6 × 10⁻6 ஜூல்னு சொல்லுவாங்க. இங்கே ஜூல் எனர்ஜினாலே ஜூல்னு சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேவ் லென்த் ஆம்ஸ்ட்ராங் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். வேவ் லென்த்துக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம். அதாவது வந்து n⁴ அதாவது வந்து f⁴ அப்படின்னு படித்தோம். என்ன அப்படின்னா V ஈக்குவல் டு n⁴ அப்படின்னு சொல்லி படித்தோம். நல்லா வச்சுக்கோங்க. அதாவது n இல்லை f⁴ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிங்கிற எதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியை. வெலாசிட்டி அப்படிங்கிற மீட்டர்/செகண்ட் இதான் பார்த்தோம். ms⁻⁻1 படித்தோம். ஜூலுங்கிற எனர்ஜி, வெயிட்டுங்கிற நியூட்டன்னா வெயிட்டுக்கு வந்து நியூட்டன் கிலோகிராம் கிடையாது, நியூட்டனில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. மொமெண்டம் வந்து kg/ms⁻⁻1 அதாவது ms⁻⁻1னா வெலாசிட்டி. இங்கே மொமெண்டம் அப்படிங்கிறப்போ kg/ms⁻⁻1. ரிலேட்டிவ் டென்சிட்டி அதாவது ஒரு இதை நம்ம ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னால அதுக்கு வந்து யூனிட்டே கிடையாது. ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு வந்து யூனிட்டே கிடையாது. டென்சிட்டியோட ஃபார்முலா வந்து மாஸ் பை வால்யூம். அதாவது வந்து டென்சிட்டிங்கிற ரோன்னு சொல்லுவாங்க. அது மாஸ் பை வால்யூம். ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. அந்த 2 ஃபார்முலா முக்கியம். அதாவது டென்சிட்டின்னு கொடுக்குறாங்கன்னா மாஸ் பை வால்யூம். அதாவது டென்சிட்டி வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வால்யூமாக இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. த்ரஸ்ட்டு நாங்கள் ஒரு இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ப்ரெஷரு. டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூமு. ஸோ அதேமாதிரி ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. இந்த ரெண்டுமே வந்து டிவைடில் தான் வருதுனால வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி அப்கமிங்கில் உங்களுக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொண்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.